சொல்லுடி, எப்படி தூக்கி வச்சு நிக்குது இந்த கிழவி? குடு குடான் கூப்பிடல, குடுக்காம அப்படி பிடிச்சி வச்சு நிக்கா. எங்க தூக்கிட்டு கிளம்புற? இன்னைக்கு உன்னை விட்டுருவேன் பாத்தியா? இன்னைக்கு விடுற மாதிரி இல்ல. விடு விடு, என்ன கீழே போடு, அவனை கீழே போடு. கீழே போடணுமாம்ல, போடி. மா, பாட்டி மேல இருந்து கையெடு. அப்பத்தா நீங்க கிளம்புங்க, தூக்கிட்டு கிளம்புங்க. அப்பத்தா அவனை தூக்கிட்டு கிளம்புங்க, நான் இவளை கூட்டிட்டு வரேன். அத்தா நீங்களும் அப்பத்தா கூட போங்க, பொடிநடையா தூக்கிட்டே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவளை எப்படியாவது கிளப்பி கூட்டிட்டு வாப்பா. என்ன எடி, உன் மவனை திட்டினா போறேன், நீ வந்துதானே ஆகணும், வேற வழியும் இல்லைல்ல. உன் மவன் அங்கே இருக்க போகிறான், அப்புறம் நீ இங்கே இருந்து என்ன செய்ய போற? மவனை பார்க்க வந்துதானே ஆகணும், அதனால நீ பின்னாடி எப்படி வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கலாம். சரிடி எடி, முதலகு வா வா வா, போவான். இந்த தூக்கிட்டேன், நீ வா போவோம். என்னடி இது, ரெண்டு பேரும் இப்படி தூக்கிட்டு போறாளுங்க, ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய? உங்க பிள்ளைய தானே தூக்கிட்டு போறாளுங்க, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? ஏய் கௌதம், என்னடா எல்லாம் ஓ வேலையா? ஏன்னு கேட்காம எனக்கு என்ன நிக்கிறா? தூக்கிட்டு போறவங்களை ஏன் தூக்கிட்டு போறியா, பிள்ளைய கொண்டாங்கன்னு கேட்க மாட்டியாடா? பேசாம நிக்கிறா. எல்லாம் உன்னோட வேலை தானே, உனக்கு முதல்ல அங்கே தூக்கிட்டு போகணும், என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற. ஏண்டா எனக்கு ஆசை இருக்காதா என்ன? ஏண்டா கௌதமே, உன்னை சின்ன வயசுல தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு இருந்தேன் நானு, இப்போ உன் மவன் எப்போ பிறப்பான் அவனை தூக்கி கொஞ்சுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நானு. ஆனால் இப்போ அவனை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்லடா. அங்கே வச்சுக்கட்டும், அங்கே தான் அவளுக்கு தான் நல்லா பார்த்துக்கிறாளுங்கன்னு உன் நினப்பாடா? ஏன்டா கௌதம், என் அம்மா நல்லா பார்த்துக்க மாட்டேனா? சொல்லு, ஏன்டா அப்படி பண்ணுற? அப்படியாடா கொடுமைக்காரி அம்மா? எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சணும், நம்ம அந்த குழந்தைய பார்த்துக்கணும், நம்ம கையிலே வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். அதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா கௌதம்? அதெல்லாம் கொஞ்சம் துளி கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு போறாளுங்க, எனக்கு என்னன்னு தூக்கிட்டு போனா போட்டோன்னு இருக்கல்ல. எப்படிடா உன்னால மட்டும் இப்படிலாம் இருக்கிறதுக்கு முடியுது கௌதம்? என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையாடா? அத்தா, எதுக்கு அத்தா அழுகிறீங்க? அழாதைய, நாங்கள் என்ன செய்ய முடியும்? நானும் வேண்டாம் தானத்தை சொன்னேன், அவங்களாம் தூக்கிட்டு போகிறதுக்கு என்னத்த பண்ண முடியும்? அவங்க தான் இப்படி போகிறாங்க, ரொம்ப சண்டையாக போட்டுட்டு இருக்க முடியும், தூக்கிட்டு ஓடுறாங்க. நீ வாய் மூடு அன்பு, நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க இப்படிலாம் தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. நீயும் சொல்ல மாட்டேன்ட்ட, அவனும் சொல்ல மாட்டேங்கிறான், அவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு தான் போவாங்க. ஏதாவது சொன்னாதானே அவங்க தூக்கிட்டு போகாமல் இருப்பாங்க. மா, இப்போ எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? அழுது உன் நாடகம் நடிப்பெல்லாம் பார்த்து தான் கிடக்கு, வாய் முடிட்டு அங்கிட்டு ஓரமாக போய் உக்காரு. சும்மா நீ வந்த 2 நாள்லே தான் வச்சு செஞ்சிட்டியே துணி துவைக்க விட்டு, இதுக்கு மேற்கொண்டு உன்கிட்ட விட்டோன்னு அந்த பிள்ளைய ஒன்று இல்லாமல் ஆக்கி விட்ருவ. அந்த பிள்ளையும் ஊமைக்குழி மாதிரி வாயை மூடிட்டு வாயை திறந்து ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்குது. நான் அதை பண்ணேன், அது இவங்க பண்ணி கொடுக்கலன்னுலாம் என்ன மாயம் வந்துடுமோ தெரியல. உன்னை பற்றி ஒரு கோளாறும் சொல்ல மாட்டேங்குது, முன்னாடிலாம் சொல்லிட்டு தான் இருந்துச்சு, இப்போ தான் சொல்ல மாட்டேங்குது, என்னான்னு தெரியல. அதனால தான் நான் அங்கே கூட்டிகிட்டு போய் விட போகிறேன். நீ பாட்டுக்கு இங்கே ஒன்றையும் பார்த்து கொடுக்காம அந்த பிள்ளை அதையும் இதையும் பார்த்துட்டு உடம்புக்கு எதுவும் முடியாமல் வந்துருச்சுன்னு வை, என்ன பண்ண முடியும் சொல்லு? குழந்தைக்கும் சரி அன்புக்கும் சரி 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும். எப்படியும் அன்புக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் குழந்தைக்கு முடியாமல் ஆகும். அப்படி இருக்கும்போது சொல்லு, அப்படி இருக்கும்போது எங்கே வச்சுட்டு இருந்து என்ன பண்ணுறது? அதனால தான் நான் பாட்டுக்கு அங்கே போய் இருக்கட்டுன்னு அனுப்பிச்சி விட்டேன். இதில் என்ன இப்போ? அதுக்கு இப்படி அழுதுகிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா? நீ உண்மையாவா அழுகிற? ஏம்மா உண்மையாவா அழுகிற? மா, நம்புற மாதிரியே இல்லைம்மா, சத்தியமாக நம்புற மாதிரி இல்லைம்மா. தயவு செஞ்சு இப்படிலாம் நாடகம் போடாதம்மா, பார்க்கவே கேவலமாக இருக்கு. கௌதம, நீ அப்படி பேசுறது? ஏண்டா என் அன்பு, வாய் திறந்து ஒரு வார்த்தை நீ கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறியே. என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்றதுனே தெரியாமல முழிச்சிட்டு இருந்தேன். சும்மா 2 பேரும் அழுது சீன் போடாம ஏன்பு முதல்ல பேக் பண்ணு, ட்ரெஸ்லாம் அவனோடது உன்னோடது எல்லாத்தையும் பேக் பண்ணு, கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு வரேன். அவன் முன்னாடி கிளம்பிட்டான்ல. அட பாவி, சரிம்மா அழாதம்மா, இப்போ போய் நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன்னு உன் வாயில வரலல்ல. நீ நினச்சின்னா இப்போ கூட போய் எங்கள் அம்மா அழுகுது, பார்க்க பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதை ஏன் அழுக விட்டுட்டு
அத்தா கொடுங்கத்த அப்பத்தா கொடு அப்பத்தான்னு சொல்லி நீ தூக்கிட்டு வர வாய்ப்பு உண்டு. ஆனால் நீ என்னை விட்டு அந்த பயலை விட்டு பிரியணும். நானும் அந்த பயலும் ஒன்றா இருக்கக்கூடாது, அந்த பயலை நான் தூக்கி கொஞ்சம் கூடாதுன்னு உன்னோட நினப்பு, எங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும்னு உன்னோட நினப்பு. அதனால் நீ இந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கே விடுறதுலே தானடா இருக்க, அதானே? எத்தனை தடவை சொன்னாலும் அதானே அதானன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஆமாம், கொண்டு போய் இவளை அங்கே விட தான் போகிறேன். திரும்பி திரும்பி நீ எத்தனை தடவை கேட்டாலும் அதாம்மா உண்மை, கொண்டு போய் விட தான் போகிறேன். ஏய் குட்டி பையன், எங்கடா அது குழந்தைய காணோம்? வாங்க, வந்துட்டீங்களா? இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி நடக்குதுங்க. கௌதமு, குழந்தைங்க கௌசியை காணும். கௌசி எதுவும் வச்சிருக்காளா? வெளியில இருந்து தூக்கி கொண்டு போய் வச்சிருக்காளா என்ன? பிள்ளை எங்கடா? இது ஏன் அழுதுட்டு இருக்கு? இல்ல நீ ஏன் அழுகுற? இங்கே நடக்கிற கூத்துனா நீ பண்ண கூத்தாத்தான் இருக்கும். ஆமாம், ஒன்றும் என்னையும் சொல்லுவிய. குழந்தை ஒன்றும் கவுசிகிட்ட இல்லை. குழந்தை எங்கன்னு தெரியுமா? முதல்ல இந்த முத்தம்மா கிளவி இருக்காளே, வந்து குழந்தைய படப்படப்படன்னு தூக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்பு பேசாமல் நிற்கிறான், நான் பேசாமல் நிற்கிறேன், கௌதமும் பேசாமல் நிற்கிறான். எனக்கு நானும் வாராளுவோ ரெண்டு பேரும் பிள்ளையே தூக்கிட்டு போயிடறாளுவோ. ஏன்னா பிள்ளையே தூக்கிட்டு போனா அன்பு பின்னாடியே போயிடுவான்னு நினப்பு அவங்களுக்கு. அதனால் பிள்ளையை மட்டும் கொண்டு தூக்கிட்டு போயிட்டாளுங்க. இந்த பயல்கிட்ட சொல்கிறேன், போடா பிள்ளை தூக்கிட்டு வாடான்னு சொல்கிறேன். போக மாட்டிக்கா. இவளை கொண்டு போய் அங்கே விடணுமா, அங்கே தான் இருக்கணும்னு இவனே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது முறைப்படி கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல. அது என்னங்க திருடிட்டு போன மாதிரில பிள்ளைய தூக்கிட்டு போகிறாளுங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு பெரிய மனுஷன் நீங்கள் வீட்டில் இல்லையே, அந்த மனுஷங்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேப்பும் பண்ணுவோம்லாம் இல்லைங்க. அவங்க இஷ்டத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. என்ன சொல்ற? டேய், இவ சொல்றதெல்லாம் உண்மையாடா உங்க அம்மாக்காரி? ஆமாப்பா, உண்மைதான். இவளை கூப்பிட்டாக, இவ வாய் திறந்து ஒரு பதிலும் சொல்லலை. அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க, இவ வார மாதிரியும் தெரியல. சரி, குழந்தைய நான் முன்னாடி தூக்கிட்டு போறேன்டி, நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓஹோ, என்னங்க ஓஹோ? அப்போ இது தப்பா இல்லையாங்க? உங்களுக்கே தப்புன்னு படுது தானே, உங்களுக்கே தப்பாக தானே தெரியுது. அப்போ இது பண்ணது அவ்வளோக்கும் ஃப்ராடு தப்பு தானேங்க. எப்படிங்க அப்படிலாம் தூக்கிட்டு போகலாம் மனசாட்சி இல்லாமல்? அதுதாங்க எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஆமாம், அதான் பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்கேன். அழுகையும் தாங்க முடியலங்க. பிள்ளைய ஆனாப்புல வீட்டுக்கு நான் கொஞ்சம் வேலை தெரியுமா தூக்கி, நான் கொஞ்சம் வேலைன்னு வேலையே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா. பிள்ளைய தூக்கவே இல்லை தெரியுமா, கஷ்டமாக இருக்குங்க. சூப்பர் தான் கௌதமே, சூப்பர் தான். இன்னைக்கு தாண்டா அவங்க பயந்து இல்லாமல் கரெக்டாக தைரியமாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அன்பு, நீ என்ன முடிவு எடுத்திருக்கா? கிளம்ப வேண்டியது தானே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புமா, சும்மா இங்கே இருந்துக்கிட்டு. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க பேச்சு? நம்ம வீட்டில் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் நடத்தணும்னு நான் கனவு கண்டுட்ருக்கேன். நீங்கள் என்னடானா போனது ரைட்டுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வேண்டாமா? வேண்டாம். ஏன், அங்கே நடத்தட்டுமே. அங்கே நடத்துனா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே நடத்துவோம், நம்ம போவோம். 1000 தான் இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி வருமா? அங்கே போகணுன்றியா? நம்ம சொந்தக்காரங்களை அங்கே வாங்கன்னு சொன்னாலும் நம்ம சொந்தக்காரங்க அங்கேயும் வந்துடுவாங்க. சரியா? இங்கேருந்து 10 மைலும் இல்லை 16 மைலும் இல்லை, எங்களை 1 மைல் கூட வராது. சும்மா 10 வீடு தள்ளி தானே அவங்க வீடு. அதெல்லாம் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க, கவலைப்படாத. பண்ணுங்க, எல்லாம் சேர்ந்துட்டு தானே பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் என் பேச்சுக்கு மரியாதையே கிடையாது, என் பேச்சை கேட்குறதும் கிடையாது, என் இஷ்டமே முதல்ல இந்த வீட்டில் கிடையாது. அவ விருப்பப்படி தான் குடும்பமே ஓடிட்டு இருக்கே தவிர நான் சும்மா உப்புக்கு சாப்பாணி மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் இந்த வீட்டில். அதுதானே முல்ல, இப்போ தான் கரெக்டாக பேசுகிறமுல்ல. கரெக்டு, நீ உப்புக்கு சப்பானியாக தான் இந்த வீட்டில் இருக்க. புரியுதா? புரிஞ்சா ரைட்டுமா. சொல்லுவீங்க சொல்லுங்க, என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா அன்பு, சும்மா இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காம, இவ சும்மா அப்படித்தான் அழுது நடிப்பா. இவ பேச்செல்லாம் நீ கேட்காத. முதல்ல கிளம்புற வழியே பாரு. கௌதம், மந்த்லியே கொண்டு போய் விட்டுட்டு வாடா. ஆமாம், சும்மா இந்த போகும்போது அழுதுட்டு இருக்காது என்ன. கௌதம், நீ போடா, நம்ம அப்புறம் பிள்ளைய 2 நாள் கழிச்சு கூட பார்த்துக்கலாம், இல்லை சாயங்காலம் வாரேன். சரி மாமா, நான் தம்பி அங்கே போயிட்டான், வேற வழி இல்லை, நானும் போய் தானே ஆகணும். அதனால நானும் அங்கே போகிறேன் மாமா. அத்தை போறியா? போ சரிடி,
நீ மட்டும் என் பேச்சை கேட்க போறியா என்ன? எல்லாம் ஒரு குட்டையில் விழுந்த மட்டை தானே. போயிட்டு வா போயிட்டு வா. அதை சந்தோஷமா சொல்றாள பாரு, அழுக மூஞ்சி மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிறாதம்மா, போ பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வை. சரிங்க மாமா, வரேங்க அத்தை. நைட்டி எல்லாம் என்னத்த மாத்துறேங்கனுக்குள்ள போறதுக்கு ட்ரெஸ்லாம் ஒன்று மாற்ற வேணாம், திங்ஸை மட்டும் எடு, நைட்டியோட கொண்டு வந்து விடுறேன். ஆ சரி. என்னடி பேரனை தூக்குறியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏம்மா சந்தோஷமான்னு மெதுவாக கேட்குறியே, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. உள்ள அளவு கடந்த சந்தோஷம். எப்படி சொல்கிறது, இதை வாய் வார்த்தையால் சத்தியமாக என்ன சொல்ல முடியாதும்மா என்னால். அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இப்போ நான் மிதந்துட்டுருக்கேன். ஆனால் ஒன்றும்மா, உன் தைரியம் மாதிரி எனக்கெல்லாம் துளி கூட இல்லைம்மா. எவ்வளோ தைரியமாக போனேன், பேசினேன், தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் நான்லாம் பெக்கேன்னு முழிச்சிட்டு தாம்மா இருந்திருப்பேன். உன் தைரியம் மாதிரி எனக்கெல்லாம் வராது சாமி. உன்னை மாதிரிலாம் அழுதுகிட்டு இந்த காலத்துலலாம் இருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாதாத்தா. அடாவடியாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அதுவும் இந்த முல்லை மாதிரி ஆளுங்கள்கிட்ட இந்த மாதிரி அடாதடி பண்ணாதான் வேறு வழி நடக்கும். இந்த நம்ம வாட்டி தூக்கிட்டு வந்துட்டோமா, உன் மாவக்காரி பாரு தன்னால் இப்போ இங்கே வந்து சேருவா. கௌதம் பிள்ளை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவான் பாரு. அப்படிங்கிற வந்துட்டா தான் பரவாயில்லம்மா. வந்துடுவா தானே, பிள்ளை வந்துட்டான்ல, வராமல் என்ன பண்ணுறா? மா பாருமா சிரிக்கிறான். அப்போ நம்மளெல்லாம் இவகன்னு தெரியுது தானம்மா, நம்ம ரத்த சொந்தம்னு தெரியுது தானம்மா அந்த பிள்ளைக்கு. ஏன்டா மயில் பிள்ளை, அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா என்ன? நீ அப்போ தான் நான் கொள்ளுப்பாட்டி. இல்லடி மறந்துட்டேன்டி. என்னடி வேணும் நீனு? அம்மாச்சி. நீ அம்மாச்சி, நான் கொள்ளுப்பாட்டி. அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். பேரனுக்கு சிரிக்கிறத பாரு. ஏண்டா தங்கம் இங்கே வந்துட்டோன்னு சிரிக்கிறியா? பரவாயில்லடி, நான் கூட அழுகிறானோ என்னமோ நினச்சி பயந்துட்டேன். சிரிச்சிட்டு தான் கிடக்கான். அதெல்லாம் என் தங்கம் பெத்த தங்கம் இல்லைம்மா, சிரிச்சிட்டு தான் இருக்கும். ஆமாம், உன் தங்கத்தை மட்டும் சொல்லாத வெளியில், ஊரே காரி துப்புது உன் தங்கம்மா. அதுவும் தங்கம் பெத்த பிள்ளை தங்கம் தான், ஆனால் உன் தங்கத்தை வெளியில் சொல்லாத கன்றாவி. போமா, அவன் என்ன பேசினாலும் என்ன தப்பு பண்ணாலும் அவன் தங்கம் தாம்மா.